வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான செய்தி. இன்றைக்கி சட்டசபையில் கவர்னர் உரை. இந்த கவர்னர் உரை வரும்போதெல்லாம் இந்த இவங்க திமுக திருட்டு மாடல் ஆட்சியில் என்னென்ன குற்றத்தோ பண்ணுவான், ஒரே தகராறு பண்ணுவான். எல்லாம் இல்லை, ரொம்ப அமைதியாக நடந்திருக்கு. இருந்தாலும் குசும்பு இருக்குல்ல, அந்த உதயநிதி குசும்பு சும்மா இருக்காதுல்ல. அதனால் சட்டசபை ஆரம்பிக்கும் போது டிஷர்ட்டை போட்டுட்டு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு இதை ஏந்திக்கிட்டு வர்றார். என்னென்னா, நாட்டு பிரச்சனையை ஒரு இதை தூக்கிட்டு பதாகையை தூக்கிட்டு வந்தால் பரவாயில்ல, மின்கட்டை குறைங்க, அடிக்கடி மின்கட்டு வருகிறது அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை அடிக்கடி சொல்லுவீங்களா சட்டம் ஒழுங்கு இதாச்சு, அந்த மாதிரி ஒரு போர்டை வச்சுட்டு வரலாம்ல. என்ன போர்டை வச்சுட்டு வர்றாங்க தெரியுமா? வாயத்தரங்க சிஎம். லோ கிளாஸோ உங்கள் தகுதிக்கு தகுந்தபடி தானே நீங்கள் பேசுவீங்க. நாட்டு பிரச்சனைக்கு தூக்கிட்டு வந்தீங்களா? சொல்லுங்களேன். சட்டம் ஒழுங்கு கெட்டுச்சு சொல்கிறீங்கள, கேளுங்க. அது மாதிரி நாட்டு பிரச்சனை வாயத்தரங்க சிஎம். என்ன வாயை திறக்காமல், அவர் வாயை திறக்காமல் எப்படி ஆட்சி நடக்குது? போன தடவை சட்டசபை நடந்ததில்ல, அப்போல்லாம் வாயை திறக்கலையா? அவர் பேசலையா? இன்னும் டெய்லி வாயை திறக்கணும்னா என்ன அர்த்தம்? தேவைக்கு ஏற்ப மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குறைச்சி பேசுவாங்க சில பேர், காரியத்தை பண்ணுவாங்க. அது மாதிரி மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ், அவ்வளோதான். அதிகம் பேச மாட்டாங்க நிறைய பேர். அது மாதிரி வகையாக இருக்கும். வாயை திறங்க சிஎம்மா. லோ கிளாஸ்னால் இப்படி இல்லாமல் ஒரு அரசியல்வாதிகள் நாட்டு பிரச்சனையை பேசாமல் இந்த மாதிரி பேசுவீங்க. இதோடு வர்றாங்க. அவ்வளவும் இதை தூக்கிட்டு வந்தவுடனே கவர்னர் வந்தார் இங்கேருந்து. இந்த கூட்டம் தானே திருட்டு கூட்டம். எப்போவும் என்ன பண்ணுவான், எடுத்த உடனே தமிழ் தாய் வாழ்த்து போடுவான். அவர் கவர்னர் சொல்லுவார், யோ தேசிய கீதம் போடுங்கய்யா, மத்திய அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கியா, அதில் மத்திய கவர்னரு ஜனாதிபதி இவங்கெல்லாம் வர்ற விழாவில் எடுத்த உடனே தேசிய கீதம், அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து, அதுக்கப்புறம் தேசிய கீதம்னு பல தடவை சொல்லியாச்சு. சொல்லியும் கேட்காம இந்த கூட்டம் தயார் பண்ணிக்கிட்டே இருந்தான், இந்த திருட்டு மாடல் கூட்டம். இப்போ பாருங்கள், கரெக்டாக நடந்திருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. தேசிய கீதமும் இசைச்சிருக்காங்க, இது தமிழ் தாய் வாழ்த்தையும் இசைச்சிருக்காங்க, முடிஞ்ச உடனே தேசிய கீதத்தை இசைச்சிருக்காங்க. ஆக அவர் பார்த்தார் கவர்னர், ரொம்ப திருப்தி அவருக்கு. அவர் பயந்துக்கிட்டே வந்தார். சொல்லிட்டாங்க, 3 வருஷமாக சார் இங்கே பண்ணின கூத்து பெரிய கூத்து சார், இந்த தடவை எப்படி இருக்குதுன்னு தெரியலன்னு பயந்துக்கிட்டே வந்தால் எல்லாம் அமைதியாக நடந்து போச்சு. எல்லாம் அமைதியாக நடந்து போனது அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, எல்லாம் அமைதியாக நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் புரட்டி அவர் வாசிக்கிறார். வாசிக்கும் போது அவர் பயந்துக்கிட்டே இருக்கார். ஏன்னா இந்த திருட்டு கூட்டம் என்ன பண்ணான், போன தடவை ஜெய் ஹிந்துன்னு முடிச்சதை அடிச்சிட்டான். அதனால் அவர் பயந்துக்கிட்டே இருந்தார். ஜெய் ஹிந்து எது பண்ண ஒன்றுமே பண்ணல, பக்காவாக இருந்தது. கவர்னர் இன்னொன்றும் பயந்துக்கிட்டு இருந்தார். டாக்டர் கலைஞர் தானை தலைவர் முத்தமிழர் காவலர் அப்படின்னு தான் எழுதுவான் இதில் கவர்னர் உரையில். வர்ற கவர்னருக்கெல்லாம் ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்தவன், பெரிய பதவியில் இருந்தவன், அவனை போயிட்டு டாக்டர் கலைஞர் ஒன்றை மாதிரி லோக்கல் ஆளுங்க பேசுவீங்க. டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் ஒரு கவர்னர் பேசுவாங்களா? அவர் அதுக்கு பயந்துக்கிட்டு வந்தார், ஏதாச்சும் எழுதி வச்சுருக்காங்களான்னு. அது மாதிரி ஒன்றுமே இல்லை. விஜய் கூட என்ன தளபதி விஜய்னு எழுதுவாரா? தளபதி விஜய்னு எழுதியிருக்காரா கேளுங்க. தளபதி விஜய்னு எல்லாம் எழுதலை. எம்ஜிஆர் இது பண்ணும்போது கூட கவர்னர் உரையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு போட்டதாக அடிச்சிட்டார் அவர். ஏப்பா உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் தான்ப்பா நான் புரட்சி தலைவர், படிக்க போகிறது கவர்னர், அவர்கிட்ட போய் புரட்சி தலைவர்னு எழுதலாமான்னு சொன்னவர். அதை விட்டுட்டு சமூக நீதியின் காவலர் யார் இவரை டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் இப்படியெல்லாம் எழுதி குட்டிச்சவர் ஆக்கினாங்க கவர்னர் உரையை. பாவம் இவர் பார்த்தாரு, என்னடா இது ஒன்றுமே இல்லை, கரெக்டாக இருக்குன்ட்டு நம்ம மகிழ்ச்சியாக படிச்சிருக்கேன். அப்படி படித்தோன்னே அதை கவர்னர் உரையில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், டாஸ்மார்க்கில் இதுவரை அவங்க அடித்தாங்க இல்லை ஊழல் லஞ்சம், அத்தனையும் நாங்கள் ஒரு பைசா எடுக்காமல் அரசு கஜானாவில் சேர்த்துட்டோம்னு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட், மிகப்பெரிய சாதனை. லஞ்ச பணத்தை கஜானா அது கொண்டு போனது சாதாரண விஷயம் இல்லை. எம்ஜிஆர் செஞ்சார். எப்படின்னா, அவர் உடல்நிலை சரியில்லாமல் வாய் பேசாமல் முடியாமல் இருக்கும்போது உளவுத்துறையிலேருந்து வந்தது, உங்கள் மந்திரிங்க ரொம்ப லஞ்சம் வாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு. உடனே எம்ஜிஆர் சொன்னார், எந்தெந்த மந்திரி எந்தெந்த இதில் எவ்வளோ வாங்கினான்னு கொடுங்கன்னு. அப்போது ஒரு மந்திரி பேருன்னு சொல்லி இந்த வழக்கில் ஒரு 10 கோடி வாங்கியிருக்காரு,
இந்த வழக்கில் 20 கோடி, இந்த வழக்கில் 30 கோடி. அவருக்கு வேண்டிய மந்திரிகள்லாம் வரான். உடனே அவர் கூப்பிட விட்டார் மந்திரியை. ஏய், இந்த கேஸில் 10 கோடி வாங்கினியா, உண்மையை சொல்லு. ஆமாம் தலைவரை வாங்கினேன், 10 கோடியை கொண்டு வா. அவன் அசந்துட்டான். எம்ஜிஆரே லஞ்சம் வாங்குறாரு, 10 கோடியை கொண்டாந்து கொடுத்துட்டான் சாக்கு மூட்டையில். இப்போல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொரு கட்சியிலையும், எல்லாம் சாக்கு மூட்டையில் 20 கோடி 30 கோடி. ஆனால் வெளியில் என்ன பேசுனாங்க, என்னப்பா ஃபுல்லாக அவரே எடுத்துக்கிறாரு லஞ்சத்தை, நமக்கு ஏதாச்சும் பங்கு கொடுத்தா பரவாயில்லைன்னு பேசினா அதிமுக மந்திரிலாம். அதை வாங்கிட்டு என்ன பண்ணார், அப்படியே வச்சுருந்தார் ராமாவரம் தோட்டத்தில். எல்லாம் வந்தாங்க அதிகாரிகள். சார் இந்த தடவை சத்துணவு போட முடியாது. ஏன் போட முடியாது? இந்த தடவை ஒரு 30 கோடி டெஃபிசிட் வருது சார். அப்படியா? இந்த சாக்கு மூட்டையில் இருக்கிற 30 கோடி எடுத்து கஜானாவில் சேர்த்துட்டு நீ இதை கொடுத்துரு, மக்களுக்கு வரி போடாத. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டுக்காரன் வந்தான். சார் பஸ்ஸு கட்டணத்தை ஏற்றணும். எவ்வளோ ஏற்றணும் அப்படின்னாரு. 10 பைசா ஏற்றணும் சார். ஏற்றாத. எவ்வளோ நஷ்டம் வருது? 20 கோடி வருது சார். அந்த சாக்கு மூட்டை எடுக்கிற 20 கோடி எடுத்துகிட்டு போ. லஞ்ச பணத்தை பூரா இதில் செஞ்சார். இதில் அரசு கஜானால் அதே வேலையை தான் இப்போ விஜய் செஞ்சுருக்காரு. பாராட்டுகிறோம், மனதார பாராட்டுகிறோம். லஞ்சம், கமிஷன், கரப்ஷன், டாஸ்மாக் வச்சு இவங்க பூரா மாதம் வருஷத்துக்கு 50,000 கோடி சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது பூரா இப்போ போயிடுச்சு அரசு கஜானாவுக்கு. இதே மாதிரி இந்த பார் இருக்குல்ல, அதை பூரா செந்தில் பாலாஜி பினாமி பேரில் வச்சுருந்தார். எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி முதல்ல பாரில் வர வருமானத்தையும் அரசு கஜானாவில் சேருங்க. 7,000 கடையை வச்சுக்கிட்டு 5,000 கடை தான், 4,500 கடை தான் கணக்கு காமிச்சிருக்கான். முதல்ல அதெல்லாம் சேருங்க, கொண்டு சேருங்க. இப்போ 10 ரூபா வாங்குறத நிறுத்திட்டாங்க. நான் முதல்லையே சொன்னேன். அவன் என்னையா பண்ணுவான், டாஸ்மாகில் இருக்கிறவன் அவன்கிட்ட போலீஸ்காரன் லஞ்சம் கேட்குறான், தாசில்தார் லஞ்சம் அவன் பாக்கெட்டில் இருந்தால் கொடுப்பான்னு. இப்போ போலீஸ்காரவங்க லஞ்சம் வாங்குறதில்ல, யாரும் லஞ்சம் வாங்குறதில்ல. அவங்களே அறிக்கை விட்டுருக்காங்க, அப்போ யாரும் வாங்குறதில்ல, இப்போ நாங்களும் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு மாதம் 12,000 ரூபா தான் சம்பளம். அவன் ஃபுல் டே வேலை பார்க்குறான். அவன் சம்பளத்தையும் இது பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா சுத்தமாயிரும் டாஸ்மாக்கு. நான் நேரெல்லாம் எதுவும் சொன்னார், சும்மா சொல்கிறாங்க 717 கடையை எடுத்துட்டுன்னு. இன்றைக்கி லிஸ்ட்டே போட்டான், எந்தெந்த கடையை தூக்கணும்னு சொல்லி அந்த 717 கடையை லிஸ்ட்டே போட்டான். ஆக நேர்மையாக போயிட்டு இருக்காங்க. உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். அடுத்தது அந்த கவர்னர் உரையில் என்ன சொல்கிறாங்கன்னா, 1967 அண்ணா புரட்சி செய்தது போல் ஜெயித்தது, 1977 எம்ஜிஆர் புரட்சி செய்தது போல இப்போது விஜய் புரட்சி செய்திருக்கிறார். உண்மைதான், அவங்க செஞ்ச மாதிரி இது ஒரு புரட்சி. அன்னைக்கு அவங்க காங்கிரஸ் அவன் நல்லவன் பாவம், அவனை தோக்கடிச்சாங்கன்னு வைங்க. 77 எம்ஜிஆர் தீய சக்தியை தோக்கடித்தார். அதே மாதிரி இவர் விஜய் தீய சக்தியை தோக்கடிச்சிருக்கார். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க கவர்னர் உரையில், இந்த மாதிரி கூட்டணி இது இதுவரை வந்ததில்லை தமிழ்நாட்டில், அதை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறேன், உங்கள் கூட்டணியிலேயே இந்த காங்கிரஸோட 5 தான் உறுதி. ஆக நீங்கள் இப்போ 107, அது ஒரு 5, 112. இப்போ நீங்கள் ராஜினாமா செஞ்சதில் காலியாக இருக்கிற இடத்துல 6 இடத்துல ஜெயிச்சுட்டு முதல்ல திருமாவளவனை வெளியில் கலட்டுங்க. அப்போ தான் உருப்படும். அவருக்கு இருக்க முடியலை, ஒன்றுமே பண்ண முடியலடா. அவர் லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறாங்க, ஊழல் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. மந்திரி ஒருத்தர் இருக்கான். நம்ம ரெக்கமெண்டேஷனில் என்ன ஆகுறது, அந்த ஜாதிக்காரனை ஒழி, இந்த ஜாதிக்காரனை ஒழின்னு சொல்லுவோம். அவனை குண்டர்கள் சட்டத்தில் போட்டு இதெல்லாம் நடக்கலையான்னு வெறுத்து போயிருக்காரு. முதல்ல இந்த 6 ஜெயிச்சு திருமாவளவனை வெளியில் அனுப்புங்க, அதுதான் நாட்டுக்கு நல்லது. அடுத்தது இந்த கம்யூனிஸ்ட்டுங்க 4 பேரும் இப்போ ஒன்றா சேர்றாங்க, அவங்களையும் நம்பாதீங்க. பூரா ஸ்டாலின் கையாளுங்க. 25 கோடி 50 கோடி கொடுக்குறேன்னா 4 பேர் வெளில போயிடுவாங்க. இன்றைக்கி இந்த முஸ்லீம் லீக் இருக்குல்ல, அகில இந்திய முஸ்லீம், அவன் ஆரம்பிச்சிட்டான். அவன் என்ன சொல்கிறான், யாரும் திமுகவை தாக்காதீங்கிறான். மந்திரி பதவி வாங்கி இங்கே அனுபவிச்சுக்கிட்டு நம்ம கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆதரவு கொடுத்தாங்களாம். உங்கள் ஆதரவு தூக்கி குப்பை தொட்டியில் போடுங்கயா. இந்த 6 எம்எல்ஏ வந்துட்டால் வெளியில் மரியாதையாக ராஜினாமா பண்ணிட்டு ஓடுங்க. எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா, திமுக ஆட்சியில் இருந்த மாதிரி மந்திரியாக இருந்து சம்பாதிக்கணும். இப்போ சம்பாதிக்க முடியலன்னா அவன் தாக்குறான். அதனால் நீங்கள் கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் பெருமையாக சொல்கிறீங்க கவர்னர் உரையில். ஆனால் இந்த கம்யூனிஸ்ட்டு, இந்த முதல்ல திருமாவளவன், அப்புறம் கம்யூனிஸ்ட்டு, அப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 3 பேரையும் வெளியில் தள்ளிட்டு காங்கிரஸை தவிர யாரும் கூட்டணியில் வச்சுக்காதீங்க. அப்போ தான் இந்த ஆட்சி நிரந்தரமாக இருக்கும். ஒவ்வொருத்தனும் வியாபார நோக்கத்தோடு தான் மந்திரிக்கு வந்திருக்கான். சம்பாதிக்க முடியலைன்னு கத்துறான். எல்லாத்தையும் வெரைட்டி விடுங்க. 2 இதை வச்சுட்டு இதுக்கிடையில் அவர் இந்த மாதிரி ஆட்கள்லாம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான். இதுக்கிடையில் அவர் சொல்கிறார் திருமாவளவன் இன்றைக்கி ஒரு பேச்சு. அவர் டெல்லிக்கு போனாராம், எல்லாம் ஹிந்தியில் யூ ஆர் கிங் மேக்கர்,
யூ ஆர் அ கிங் மேக்கர்னு சொல்கிறாங்களாம். இது என்ன? நான் டெல்லிக்கு போய் இறங்கினாலும் ஹிந்தி பேசக்கூடிய நான் பார்த்த உடனே வாங்க கிங் மேக்கர் நினைக்கிறான். யாருமே தெரியல. அவங்க எல்லாருமே இந்தியா முழுக்க பயிற்சி, உலகம் முழுக்க பயிற்சி. கிங் மேக்கர் அப்படின்னா அரசனை உருவாக்கக்கூடியவர் அப்படின்னு. பைத்தியகாரன் கூட கிங் மேக்கர்னு சொல்ல மாட்டானே. கிங் மேக்கர்னா என்ன தெரியுமா? யார் முதலமைச்சரோ அந்த முதலமைச்சரை கொண்டு வர்றதை நிர்ணயித்தவர் தான் அவர். அவர் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் தான் கிங் மேக்கர். 1967 கிங் மேக்கர் எம்ஜிஆர். ஏன்னா அவரை சுட்டுட்டாங்க. அவர் ஃபோட்டோவை போட்டு, அந்த கட்டின ஃபோட்டோவை போட்டு ஜெயித்தாங்க. அப்போ கிங் மேக்கர் யார்? 67 எம்ஜிஆர். 71 கருணாநிதிக்கு எல்லாம் காரி துப்புனா அவர் காலி பண்ணணுன்னா எம்ஜிஆர் வந்து ஊராக போனார். அப்போ கிங் மேக்கர் அவர் தான். ஏன்னா கருணாநிதி அதனால தான் முதலமைச்சர் ஆனார். 1996 இவர் கிங் மேக்கர் ரஜினிகாந்த். அவர் வந்து நிறையா இது கொடுத்தார், வேண்டுகோள். அதுக்கப்புறம் தான் டிஎம்கேயே ஜெயித்தான். அவரை நீங்கள் கிங் மேக்கர்னு சொல்லலாம். டெல்லியில் அண்ணா ஹசாரேன்னு ஒருத்தர் இருந்தார். அவரால் தான் அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சரானார். அவரை கிங் மேக்கர்னு சொல்லலாம். இன்னொரு பல பேருக்கு உங்களுக்கெல்லாம் தெரியாது. 1977 இந்திரா காந்தியை எதிர்த்து ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒருத்தர் போராடினார். அவர் ஓட்டு கேட்டார். அவரால் தான் ஜனதா கட்சி ஜெயித்தது. அந்த ஜெயபிரகாஷ் நாராயணனை கிங் மேக்கர்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஆளுங்களெல்லாம் கிங் மேக்கர்னு சொல்லிவிட்டு 2 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு. நான் திருமாவளவன் கேட்குறேன், ஸ்டாலின் உங்களுக்கு செல்வாக்கானந்த ஒரு 6-7 தொகுதியை தவிர தமிழ்நாடு பூரா உங்களால் ஜெயிச்சாரா? அவர் 59 சீட்டு தானே வாங்கியிருக்காரு. அப்போ நீங்கள் கிங் மேக்கர்னு எப்படி சொல்லுவீங்க? 2 சீட்டு கிங் மேக்கர் ஆகுமா? எதுக்கு சொல்லுன்னா அவங்கெல்லாம் நம்ப முடியாது. இப்போவே கிங் மேக்கருங்கிறாங்க. அதனால் எவ்வளவு சீக்கிரம் இதை விட்டு துரத்தணுமோ, கூட்டணி விட்டு துரத்தணுமோ துரத்திடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இவ்வளவு இந்த விஷயங்களெல்லாம் அவர் வந்து கூட்டணி ஆட்சியின் பெருமையெல்லாம் அதில் பேசியிருக்காங்க. ஆனால் நம்ம எதிர்க்கக்கூடிய விஷயத்தை 2 விஷயத்த பேசியிருக்காங்க. அதில் நமக்கு உடன்பாடு இல்லை. விஜயை எல்லாத்துலேயும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் அடிக்கடி ஒன்றிய அரசும் பாரு, அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அது திமுகவுடைய பிராண்டு. அவன் தான் பேசுவான் ஒன்றிய அரசுன்னு. நீங்கள் அதை பேசக்கூடாதுன்னு பல தடவை சொல்லியிருக்கோம். நீங்கள் ஒன்றிய அரசுன்னு பேசுனீங்கன்னா அது திமுகவின் வார்த்தைன்னு நாங்கள் எதிர்ப்போம். அது முதல்லையே சொல்லிட்டேன். 2வது இந்த ஈவேராதெல்லாம் படத்தெல்லாம் போட்டு அவர் தான் குரு, அவர் வழியில் வரோம்னா நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம். சாமியை செருப்பால் அடித்தார். நீங்கள் சாமியை செருப்பால் அடித்ததை தவிர மற்ற கொள்கையை ஏற்றுக்கிறோம் அப்படின்னா வளர்ப்பு பண்ண கல்யாணம் பண்ணார். தாயை தவறாக பேசியார். இதுக்கெல்லாம் நாங்கள் நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுறீங்க, அவங்கள பின்பற்றுறீங்கன்னா அவரை பற்றி பேசுங்க. இதே மாதிரி உங்களுடைய கொள்கைகளில் எங்களுக்கு பிடிக்காத 1-2 இருக்குது. நான் தான் சொல்லிட்டேன்ல, உங்கள் கட்சியில் சேர சொல்லும்போது நான் முடியாதுன்னு ஏன் சொன்னேன்னா, கட்சியில் சேர்ந்தால் எம்எல்ஏ ஆகலாம், உங்கள் கட்சியில் சேர்ந்தால் மந்திரி ஆகலாம். ஆனால் எம்எல்ஏ மந்திரியை விட எதிர்த்து தனியாக இருந்தால் நீங்கள் செய்யும் தவறுகளை சுட்டி காட்டணும் ஒரு நட்பு முறையுடன். அதுக்காக தான் நான் வந்து தனியாகவே இருந்தோம். இப்போ நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா, இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கைங்கிறீங்க. அது திமுகவோட கொள்கை. இந்த திமுக இந்த தீய சக்தி தான் தமிழ்நாட்டை குட்டிச்சவரை ஆக்கி இங்கே இருக்கிறவங்களை ஹிந்தி படிக்க விடாமல் இது பண்ணான். அவன் வந்து நாட்டையே குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுறான்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறவங்களை பூரா மாணவர்களை ஹிந்தி படிக்க விடாமல் நாட்டை குட்டிச்சவராக்கி ஒரு 3வது மொழியை படிக்கிறவனை பூரா கெடுத்தான் அன்னைக்கு இருக்கிற இந்த தீய சக்தி. நீங்கள் இந்த விஷயத்தில் மறுபடியும் இருமொழி கொள்கைன்னா அது எப்படி? நான் சொல்கிறத கேளுங்க. நான் சொல்கிற பாயிண்ட்டை கேளுங்க. நான் என்னென்னா, பழமொழி படித்தவன் பண்டிதன் ஆவான். அதுதான் பழமொழி. எத்தனை மொழி வேணாலும் அவன் படிச்சுக்கிட்டோம். ஏன் இன்றைக்கி சிபிஎஸ்சியில் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவன்லாம் எல்லா மொழியும் இந்தியாக படிச்சுக்கிறான். ஏன் தமிழ்நாடு அரசாங்க ஸ்கூலில் படிக்கிறவனை மட்டும் நீங்கள் படிக்க விட மாட்டீங்களா? அவன் ஏழை தானே அரசாங்க ஸ்கூலுக்கு வரான். அவனுக்கு உரிமை இல்லையா தான் விரும்பும் பாடத்தை படிக்க? அவன் என்ன விரும்புகிறானோ படிச்சுட்டு போகிறானே. நீங்கள் ஏன் அந்த அழுத்துறீங்க? படிக்கவே கூடாது. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அரசாங்கங்களுக்கு ஒரு மாணவன் நீ இதைத்தான் படிக்கணும்னு சொல்ல உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? எதை படிக்கணுங்கிறத அந்த மாணவன் முடிவு பண்ணுவான். அவனுடைய பெற்றோர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. 2 மொழியை படிக்கணுமா 3 மொழியை படிக்கணுமான்னு அவன் தான் இது பண்ணணும். நீங்களே இதுக்கு கட்டுப்படுத்துறீங்க. அடுத்தது இதுவும் தப்பு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் தேசிய கல்விக் கொள்கை இந்தியா பூரா புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலத்திலையும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுட்டாங்க.
இந்த திருட்டு கூட்டம் அது வேணான்னா. ஏன்னா அவங்க வந்து ஸ்கூலை வச்சு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் வேணான்னா. அது சாதாரணமான கொள்கையா? விஜய் அவர்களுக்கு சொல்கிறேன், அது எப்படிப்பட்ட கல்வி கொள்கை தெரியுமா? உங்களுக்கு வந்து ஐஎஸ்ஆர்ஓ சேர்மனாக இருந்தார், அவர் வந்து தலைமையில் கிட்டத்தட்ட கல்வியாளர்கள் ஒரு குழுவெல்லாம் சேர்ந்து பல வருடங்கள் ஆய்வு செய்து உலகம் முழுவதும் என்ன கல்வி இருக்குது, இன்றைக்கி எதுக்கு வந்து வாய்ப்பு அதிகம், போட்டி எதுக்கு அதிகம், எதை மாணவர்கள் படிக்க வேண்டும்னு கஸ்தூரி ரங்கன் ஐஎஸ்ஆர்ஓ சேர்மனுடைய தலைவர் அவ்வளவு அறிவாளிகள் சேர்ந்து இந்த கல்விக் கொள்கையை உருவாக்குனாங்க. சிலபஸ் இதை படித்தீங்கன்னா வருங்காலத்தில் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இங்கே இந்த திருட்டு கூட்டம் வந்துக்கிட்டு சமச்சீர் கல்வின்னு கருணாநிதியை வச்சு கொண்டு வந்தான். அதை படித்தவங்க போட்டித்திறனே இல்லாமல் போச்சு. அனிதாங்கிற மாணவி 500க்கு 485 எடுத்துகிட்டு நீட்டில் ஃபெயில் ஆனாங்க. ஏன் ஆனாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த கல்வி வந்து தரமில்லாத கல்வி அவர் கருணாநிதி கொண்டு வந்தது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கல்விக் கொள்கையை தான் வச்சுக்குவேன், இந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டேன்னா எப்படி? இந்த கல்விக் கொள்கையில் வந்துக்கிட்டு கருணாநிதியை பற்றியும் ஈவராவை பற்றியும் பாடத்திட்டத்தில் வைக்கிறான். அதே தான் நீங்களும் பாடத்திட்டத்தில் வைக்க போகிறீங்களா? தேசிய கல்விக் கொள்கைங்கிறது தமிழ்நாடு இந்தியா பூரா ஏற்றுக்கொண்டார்கள். ஏன் தமிழ்நாடு மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? நம்ம மாணவர்கள் பின்தங்கி இருக்கணுமா? உலக அளவில் நமது மாணவர்கள் போட்டி போட வேணாமா? அதனால் நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறது நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. நாங்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். மாணவர்கள் படிக்கும் கல்வியை எந்த அரசாங்கமும் முடிவு பண்ணக்கூடாது, அந்த மாணவன் தான் முடிவு பண்ணுவான். நல்ல கல்வியை இந்தியா முழுவதும் அனைவரும் படிக்கக்கூடிய கல்வியை ஏன் தடுக்கிறீர்கள்? அதை சொல்லிட்டு கவர்னர் உரையில் சொல்கிறாங்க, எங்களுக்கு கல்வி தொகையை மட்டும் கொடுங்க. அது எப்படி? தேசிய கல்வியை படிக்கிறவங்களுக்கு தான் கல்வி உதவித்தொகை, அதையும் பண்ண மாட்டேன். கல்வி உதவித்தொகைன்னா நீங்கள் பக்கா திமுககாரங்க பேசுகிற மாதிரி தானே பேசுகிறீங்க. இந்த விஷயத்தில் இருமொழி கொள்கை விஷயத்திலும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நீங்கள் சொல்லும் விஷயத்திலும் எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். மற்ற விஷயங்களில் எங்களுக்கு உடன்பாடு உண்டு. இது மாணவர்களின் வருங்காலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் தவறு செய்யாதீர்கள். திருட்டு கூட்டம் தவறு செஞ்சான்னா அதுக்கு பல காரணம் இருக்குது அவனுக்கு. அதனால் அதே தவறை நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கவர்னர் உரையில் நம்ம சொல்ல வேண்டியது. கவர்னர் உரையை படிச்சுட்டு சொல்லிட்டார். நிறையா பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நினச்சேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை பண்ணல. எதையாச்சும் மாற்றி எழுதியிருப்பாங்கன்னு நினச்சேன், மாற்றி எழுதுறாரு. அது நம்ம பாலிடால் உதயநிதி பார்த்துட்டு பார்த்தீங்களா, நாங்கள் கவர்னர் உரை இருக்கும்போது எவ்வளவு அடித்த திருத்தம் பண்ணார் கவர்னர், இவர் அடித்த திருத்தம் பண்ணாரா? அவர் படித்து முடிச்சுட்டார் பாருங்கன்னா. நீ கவர்னர் உரையில் இருக்கும்போது டாக்டர், கலைஞர், இந்த முத்தமிழ் அறிஞர் இப்படியெல்லாம் எழுதுவ நீ. அதனால் கவர்னர் அடித்தார். ஜெய்ஹிந்துன்னு இருந்ததை நீ அடிச்சிட்ட, அதனால் அவர் மறுபடியும் அடிச்சுட்டு ஜெய்ஹிந்துன்னு எழுதினார். நீ பண்ணின வேலைக்கு கவர்னரை மாற்றி எழுதினார். இவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. கவர்னர் எந்த திருத்தத்தையும் பண்ணலை. அதுக்கு உதவி சொல்கிற கவர்னர் திருத்தினாரா பார்த்தீங்களா? அப்போ பிஜேபிக்கு இவங்களுக்கும் தொடர்பு இருக்கான். பிஜேபிக்கு இவங்களுக்கும் தொடர்பா? நிர்மலா சீதாராமன்ட்ட போய் ஏர்போர்ட்டில் காலில் விழுந்தாலுங்க நீங்கள், அமித்ஷாவுடைய பையன் காலில் போய் விழுந்து காரியம் சாதித்தாலும் நீங்கள், உங்கள் அத்தை அமித்ஷா காலில் போய் விழுந்தவங்க நீங்கள் தான். பிஜேபி காலில் விழுந்து பிஜேபியோட தொடர்பு வச்சுருந்தீங்கள ஒழிய அவர் கவர்னர் திருத்துறதுனால பிஜேபியோட தொடர்பு வச்சுருக்காருன்னு ஒரு முட்டாள்தனமான பேசுகிறீங்களே. அவங்க சொல்லுவீங்களே, இவங்க வாயத்திறங்க சிங்கம்னு நீங்கள் பிட்டு பேப்பர் இல்லாமல் படிங்க உதயநிதினு அவங்க போர்டு வச்சாங்கன்னா ஏற்றுக்குவீங்களா? அதனால் ஒரு எதிர்கட்சி தலைவராக பேசுங்கய்யா. கவர்னர் திருத்தலையாம், நீங்கள் கவர்னர்னு சொல்லியிருக்காரு. சண்டெல்லாம் வரும்னு சொன்னாங்க. ஆமாம், அப்போ இவர் இல்லை பொன்முடி தாண்டே போடான்னாரு கவர்னரை. இப்போ பூரா யோகியனாக இருக்கான். உங்கள் இதில் பூரா அயோக்கியனாக இருந்தான் அந்த எம்எல்ஏ, ரவுடியாக இருந்தான், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவனாக இருந்தான். அதனால சண்டை போட்டான். இவங்க இதில் பாவம் எல்லாம் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்களை போட்டிருக்காங்க. அவன் ஒழுங்காக நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் நல்லவனாக நடிச்சு உட்காந்துட்டு போகிறான். அதனால தான் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத உதயநிதிக்கு சொல்கிறேன். உதயநிதிக்கு பதில் சொல்கிறதுக்கு அவங்க யாருக்கும் தெரியலை. அதனால நம்ம தான் ஒன்றுன்னா அவருக்கு சொல்ல ரீல் மாதிரி இருக்கான். எது கவர்னர் இப்படி யாராச்சும் பேசுவாங்களா? ரீல் மாதிரி இருக்குன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பண்ணின ஊழல்லாம் இல்லாமல், டாஸ்மார்க்கில் கமிஷன் இல்லாமல் எல்லா லஞ்ச பணத்தையும் இதில் சேர்த்துருக்கேங்கிறாங்க அரசு கல்லூரத்தில். இது என்ன ரீல் மாதிரி இருக்கா? ஏதாச்சும் புத்தி இருக்கா? இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் இது இருக்கா? சிந்திக்கிற திறன் இருக்கா? ஒரு எதிர்கட்சி தலைவராக ஒரு இதாக பேச வேணாமா? உடனே அதில் இங்கே அதிலேயே சொல்கிறார், அவர்
80 கொலைகள், 150 பாலியல் பலாத்காரங்கள். உங்கள் இதில் 7000 கொலை, 127,000 பாலியல் பலாத்காரம். முதுகை திரும்பி பார்த்துட்டு வைங்க, இதை பேசுங்க. 80 கொலை, 21, 7000 கொலை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆட்சி எங்கள் ஆட்சி எங்கள் ஆட்சின்னு இது இல்லாமல் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் என்ன இதெல்லாம் ஒரு பேச்சா? நான் முதல்வன்னு வச்சுருந்தார் ஸ்டாலின். இவர் பெரிய முதல்வன் தான். என்ன நான் முதல்வனா? எத்தனை நாளைக்கு? 5 வருஷம் தானே. இப்போ மாற்றிட்டாங்க. டிஎன் ஸ்கில்ஸ்ன்னு ஏதோ போட்டாங்க. உடனே கோவப்படுறாரு. டிஎன் ஸ்கில்ஸ்ன்னு எப்படி போடலாம்? நான் முதல்வன்னு எங்கள் அப்பா வச்சாங்க. முதல்வன்னா எங்கள் அப்பா பேர் தான் ஞாபகம் வருமா? ஒரு ஸ்டாலின் பேர். அட பாவிங்கள. நான் முதல்வன் அப்படின்னு சொன்னாலே மக்களுக்கு எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய பேர் தான் மக்களுக்கு ஞாபகம் வரும் அப்படிங்கிற ஒரு சிறிய குறுகிய எண்ணத்தோடு அந்த திட்டத்தோட பெயரையே நீக்கியிருக்கிறாங்க. இருந்த முதல்வரிலேயே மோசமான முதல்வர் உங்கள் அப்பா தான். முதல்வர்னா நம்ம இவர் ஓமந்தூரார் பேர் ஞாபகம் வருது எல்லாருக்கும். முதல்வர்னா ராஜாஜி பேர் ஞாபகத்துக்கு வருது, இவர் காமராஜர் பேர் ஞாபகத்துக்கு வரும், அண்ணா பேர் ஞாபகத்துக்கு வரும், எம்ஜிஆர் பேர் ஞாபகத்துக்கு வரும். முதல்ல உங்கள் தாத்தா பேரே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல. கேட்டால் முதல்வர்னா அவங்க அப்பாவான். நான் நல்ல முதல்வராக இருந்தால் திருப்பி வந்திருக்கலாமே. மக்களால் நிராகரிக்கப்பட்ட முதல்வர் உங்கள் அப்பா. அதை பெருமையாக பேசுகிறீர்களா உதயநிதி? அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. ஏன்னா நல்ல கருத்துக்களை பேசுனா நம்ம நல்ல பதில் சொல்லலாம். இப்படி ஒரு கீழ்த்தரமான இதை பேசி எழுதி கொடுக்குறவனுக்கும் அறிவு இல்லை, படிக்கிறவனுக்கும் ஒரு ஒன்றும் இல்லை, இப்படியா பேசுவீங்க? அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. இதை பற்றி கவர்னர் உரையை பற்றி. அடுத்தது அருண் அவர்களின் சாதனை. அந்த ஏடிஜிபி அருண் எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. நம்மளாம் என்ன நினைச்சோம்? நடா அருணை போய் போட்டிருக்காங்க. 7 பேரை கைது பண்ணியிருக்காரு லஞ்சம் ஒழிப்பதிலிருந்து. 7 பேரும் இப்படி என்ன நடக்குதுன்னா 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கினவன், 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கினேன். 7 பேரில் 6 பேர் 5000 10,000 லஞ்சம் வாங்கினவன். ஒரே ஒருத்தர் 5 லட்சம் வாங்கியிருக்காரு. இதை கைது பண்ணதை அதை சாதனையை அப்படியே போடுறாரு அருண். என்ன சாதனை? 1020 கோடி ஊழலில் ஈடுபட்ட இவர் கேனர்வை எஃப்ஐஆர் போட்டாச்சு. இன்னும் கைது பண்ணுறதுக்கு இது இல்லை. சப்ரிஜிஸ்டார்கள் மேலாம் போய் கைது பண்ணுறாங்க. ஆனால் அதே பதிவுத்துறையில் கோடிக்கணக்கான படம் கொள்ளையடித்த மூர்த்திங்கிற மந்திரி மேலே நடவடிக்கை இல்லையே. பெருமையாக சொல்கிறீங்க 5000 10,000 வாங்கினவன்னு. லட்சம் கோடி ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிச்ச ஏவா மேலேயும் மற்ற சேகர்பாபு மேலேயும் செந்தில் பாலாஜி மேலேயும் ஸ்டாலின் கமிஷன் வாங்கினார் அவர் மேலேயும் உதயநிதி மேலேயும் வழக்கு போடுறதுக்கே இது இல்லை. ஆனால் சாதனையாக சொல்கிறார் அருண். எல்லாருக்கும் நான் 7 பேரை பிடிச்சிட்டேன். எல்லாம் 5000 வாங்கினோம், 5000 கோடி வாங்கினவங்க எங்கேயா? அவங்கள பிடிக்கத்தானே கேட்டோம். நீங்கள் போட்டால் தான் நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக தானே பண்ணுவீங்கன்னு தானே நீங்கள் போட்டது. உங்களை நாங்கள் எதிர்த்தோம். இவர் போட்டது தப்பு, இவர் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவார்னு. அது மாதிரி செயல்பட்டு அதை ஒரு சாதனை போல சொல்லி கொண்டிருக்கிறார். இதை விஜயும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் வைத்தறிச்சலாக இருக்குது. இவ்வளோ நாளைக்கு இந்த அவலம் தொடருமோ? கடவுளுக்கே வெளிச்சம். சொல்வது எங்கள் கடமை. நான் தப்புன்னா தப்புன்னு சொல்லி செய்யணும்னா உங்களுக்கு தான் கெட்ட பேர் வரப்போகுது. வெயிட் பண்ணி பாருங்கள். அருணால் இன்னும் எவ்வளவு கெட்ட பேரை சம்பாதிக்க போகிறீர்கள். அருணால் இன்னும் எத்தனை அவமானத்தை. அருண்கிற எனக்கு என்ன விவரா? பங்காளி சண்டையா இல்லை எதிரியா? அவர் நேரம் பார்த்தது கூட இல்லை. அவர் சில விஷயம் அவர் செய்த பல விஷயங்கள் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதனால் எதிர்த்தோம். எல்லாத்துக்கும் மேலே திமுகவின் கூஜாவாக இருந்தவர், திமுகவுக்கு ஆதரவாக இருந்தவர், அவரை தூக்கி போட்டதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. 5000 10,000 பிடிக்கிறவரை மந்திரிகளை பிடிச்சி கைது பண்ண சொல்லுங்கள். கைது பண்ணலைன்னா மாற்றிட்டு வேற ஆளை போடுங்க, கைது பண்ணக்கூடிய ஆட்களை. அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. இப்போ 2 ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க ராஜினாமா பண்ணியிருக்காங்க. சங்கர் ஜெய்ஸ்வால் அவர் டிஜிபியாக ரிட்டையர் ஆகிட்டார். ஸ்டாலின் அவருக்கு சம்பளம் கொடுத்து தீயணைப்புத்துறையில் ஒரு பெரிய பதவி. இன்னொருத்தர் டிஜிபியாக இருந்தவர் சுனில்குமார், அவருக்கு ரிட்டையர் ஆகிட்டார். அவருக்கு ஒரு பெரிய பதவி ரெக்ரூட்மெண்ட் போர்டில். எல்லாம் அவங்க பாட்டை விட்டு சொத்து மக்கள் வரி பணத்தில் எப்படி வேஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரிட்டையர் ஆகி போனவங்களெல்லாம் கூப்பிட்டு மக்கள் வரி பணத்தில் பணத்தை கொடுத்துருக்காரு ஸ்டாலின். இவருக்கு என்ன அதிகாரம் மக்கள் வரி பணத்தை அப்படி வீணடிக்கிறதுக்கு? இப்போ அவங்களே ராஜினாமா பண்ணிட்டாங்க. ராஜினாமான்னா அரசாங்கத்திலேருந்து சொல்லிட்டாங்க, ஒழுங்காக ராஜினாமா பண்ணிட்டு போங்கய்யா, நீங்கள் ரிட்டையர் ஆகி இவ்வளோ நாளாச்சும் உங்களுக்கு எதுக்கு அரசாங்க பணம் அப்படின்னு சொல்லி அரசாங்க சம்பளம் உங்களுக்கு எதுக்குன்னு ராஜினாமா பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ ராஜினாமா பண்ணது ஒரு நல்ல விஷயம். நம்மளுடைய வரி பணத்தில் மிச்சப்படுத்துகிறாங்க. அதுவும் ஓய்வு பெற்றவங்களுக்கு போய் கொடுத்துக்கிட்டே இருந்தால் அது எப்படி முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியும்?
அப்படிங்கிறது அடுத்த கட்ட. அடுத்தது நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த சென்னையில் வடியில் இந்த வெள்ள நீர் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 4000 கோடி செலவு பண்ணினதாக கணக்கு கொடுத்தாங்க. கணக்கு கேட்டோம், 90 கோடிக்கு தான் கணக்கு கொடுத்துருக்காங்க. மீதி 3900 கோடிக்கு கணக்கே கொடுக்கல. அப்போ மொங்காம் போட்டது 3900 கோடி. 4000 கோடியில் 90 கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்கன்னு மத்திய நிதியமைச்சர் சொல்கிறார். அதையும் சொல்கிறாரு, நீ அதனால தான் நாங்கள் ஸ்டாலின் நம்பி பணத்தை கொடுக்க தயாராக இல்லை, விஜய் மாதிரி ஆளுன்னா பணத்தை கொடுப்போங்கிறார். எந்த லட்சணத்தில் பாருங்கள். அவர் 4000 கோடி KNL யார் பணம்? இதே 4000 கோடியே LNTங்கிற ஒரு பெரிய நிறுவனத்திட்ட கொடுத்துருந்தா ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் இருந்திருக்கும் சென்னை. பாம்பேலெல்லாம் பெரிய நிறுவனங்கள் தான் கான்ட்ராக்ட் எடுப்பாங்க. பூரா கட்சிக்காரனுக்கும் மந்திரிக்கும் கொடுத்து இவங்களே பங்கு போட்டுக்கிட்டு பாருங்கள். நான் கூட என்ன நினச்சேன், 4000 கோடியில் ஒரு 30% அடிப்பாங்க, 1200 கோடி போக ஒரு 2800 கோடி செலவு பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா வெறும் 90 கோடிக்கு தான் கணக்கு கொடுக்குறான்னா அப்போ 3900 கோடியை மொங்காம் போட்டுருக்காங்க. உருப்படமா நாடு இல்லை. இது அதுக்காக தான் ஒரு பெரிய சக்தி வந்து உங்களை காலி பண்ணுச்சு அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி பிரேமலதா பேசியிருக்காங்க இதில் இப்போ ரொம்ப ஏதோ அறிக்கை விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ரொம்ப பாலியல் வன்கொடுமையெல்லாம் அதிகம் நடக்குது, என்கவுண்டர் பண்ணியிருக்காங்கிற ஓப்பனாக. ஒரு அரசியல்வாதி உங்களுக்கு என்கவுண்டர்னால் என்னன்னு தெரிய வேண்டாமா? என்கவுண்டர்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களை ஒருத்தர் தாக்குனா அதுக்கு பதிலுக்கு பாதுகாப்புக்கு நீங்கள் தாக்குறது தான் என்கவுண்டரு. பாலியல் பலாத்காரம் பண்ணவன் கொலை பண்ணவன்லாம் சுட்டு தள்ளுறதுக்கு பேர் என்கவுண்டர் இல்லை. புரிஞ்சுக்கோங்க. அரசியல்வாதிகள் அடிப்படை விஷயமே தெரியல. என்கவுண்டர் எல்லாரையும் போட முடியாது. என்கவுண்டர் போட்ட ஒரு சில பேர் கொலை கேஸ் போட்டு ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மேலே. அதனால் என்கவுண்டருங்கிறதுனா அது வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, பாதுகாப்புக்கும்பாங்க. அதை மீறி ஒரு ஆள் என்கவுண்டர் போட்டால் இவங்க கையில் கட்டு போட்டு இவங்க கையில் எதையாச்சும் அடித்து இது பண்ணி அதுக்கு சிகிச்சை எடுத்து அப்படி தான் பண்ண முடியும். அதனால் என்கவுண்டர் போட தான் ஒரே வழின்னா நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு தான் போகணும். பிரேமலதா அவர்கள் அதில் பெரிய அரசியல்வாதிகள் அரசியல் கட்சி வச்சுருக்கேங்கிறீங்க. துணை முதலமைச்சராக நான் நினைத்திருந்தால் விஜய்கிட்ட கேட்டிருந்தால் என்னை துணை முதலமைச்சர் ஆக்கியிருப்பாருங்கிறீங்க. என்கவுண்டருக்கு அடிப்படை விஷயமே தெரியல. என்கவுண்டருங்கிறது வந்து கொலை தான். அது காரணம் இல்லாமல் சுட்டால் அது கொலை என்கவுண்டர்னு. அதை வந்து நியாயப்படுத்துறது எப்படின்னா, என்னை தாக்கி எனக்கு உயிருக்கு ஆபத்து வர்ற மாதிரி இருந்ததுனால நான் திருப்பி சுட்டேன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் நான் இதை சட்டத்தை புரிந்து கொண்டு பிரேமலதா பேச வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்து முக்கியமான விஷயம் நேற்று முக்தார் இந்த முக்தார் சூர்யாவை வந்து குண்டாசில் போட்டது தப்புன்னு சொன்னோம். எல்லோரும் சார் நல்ல கெட்ட மோசமானவங்க சார். நாங்கள் சொன்ன விஷயத்தை புரிஞ்சுக்கணும். முக்தார் மோசமானவருங்கிறது அது எங்களுக்கு தெரியாதா? எம்ஜிஆரை பற்றி மிக மோசமாக பேசினார், காமராஜரை பற்றி மிக மோசமாக பேசுகிறார். எம்ஜிஆரை பற்றி பேசும்போது சத்யம் டிவியிலேயே வந்து நான் கம்ப்ளைண்ட்டுக்கு கொடுத்தேன், என்னையா அப்படி பேசுகிறாரு பெரிய தலைவர்களை பற்றி. காமராஜை பற்றி பேசும்போது கூட அவர் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட ஃபோன் பண்ணி என்னையா அந்த மாதிரி நல்ல தலைவர்களை இப்படி பேசுகிறாருன்னு சொன்னேன். அதனால் இவரோ திருச்சி சூர்யாவோ நான் இது பேசுனது ரைட்டு அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் பேசலை. நாங்கள் உங்களுக்காக பேசுகிறோம், இந்த சமுதாயத்துக்காக பேசுகிறோம். காவல்துறையில் இருந்ததுனால எனக்கு இது தெரியும், அதனால் பேசுகிறேன். குண்டர்கள் சட்டத்தை வந்து காவல்துறையிட்ட ஃப்ரீயாக விட்டீங்கன்னா உங்களுக்கும் ஆபத்து, எனக்கும் ஆபத்து, அப்பாவிகளுக்கு ஆபத்து. எல்லார் பேர் மேலேயும் குண்டாஸ் போடுவான். ஒரு மாதத்துக்கு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு 5 குண்டாஸ் போடுங்கிறான். பாவம் விடுதலையாகி வந்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு கடையை வச்சு பிழைக்கிறவன் இவனை பூரா குண்டாஸ் தூக்கிட்டு போய் உள்ளே போடுறாங்க. ஒருத்தர் மேலே சார்ஜ் ஷீட்டு 60 நாளைக்குள்ளே போடணும். சார்ஜ் ஷீட்டுனா குற்றப்பத்திரிக்கை 90 நாளைக்கு போடணும்னா அந்த 60 நாளில் சார்ஜ் ஷீட்டு குற்றப்பத்திரிக்கை போடணுங்கிறதுக்காகவே எல்லா பேர் மேலேயும் குண்டாஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணுன்னு இருக்கேன். குண்டர்கள் சட்டத்தை வந்து காவல்துறையாக போடக்கூடாது, நீதிமன்றத்துக்கு போய் இந்த குண்டர்கள் சட்டத்தில் போடணும், ஆணை கொடுங்கன்னு கேட்குற உத்தரவு நீதிமன்றம் தான் உத்தரவு கொடுக்கணும். அதில் குண்டர்கள் சட்டம் போடுறதுக்கு அடிப்படை ஆதாரங்கள் இருக்கிறதா, பொது அமைதி இதாகிடுச்சா அப்படின்னு நான் கேட்டு தான் யாராக இருந்தாலும் போடணும். நீங்கள் தனிப்பட்ட மனிதர் செஞ்ச தனிப்பட்ட தவறு வேறு, அதுக்கு சட்டத்தில் தண்டனை உண்டு. குண்டர்கள் சட்டம் அப்படி இல்லை, எந்தவித காரணமும் இல்லாமல் ஒருவர் செஞ்சு இல்லை வைப்பாங்க. நான் இங்கே பாவம் குண்டர்கள் சட்டத்தில் இருந்த பல பேரை பார்த்தேன், நிறைய பேர் அப்பாவிகள். பாக்ஸோ ஆக்டில் எல்லாம் போட்டதெல்லாம் குண்டர்கள் சட்டத்தில் போட்டிருக்கான், நிறைய அப்பாவிங்க இருக்கான் அதில். அதனால் குண்டர்கள் சட்டத்தை வந்து காவல்துறை கையில் கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே ஒரு அருள் மேலேயே கூட குற்றச்சாட்டு சொன்னாங்க. 3 ஃப்ளாட்டு கேட்டார் ஒருத்தர், அவர் கேட்டார், சவுக்கு சங்கர் தான் சொன்னார், இவர் அவர் ஒன்று தான் கொடுப்பாருன்னாரு, அதனால் குண்டர்கள் சட்டத்தில் போட்டாங்கன்னு சொன்னார்.
அதுக்கப்புறம் திமுகவுக்கு எதிர்ப்பாக பேசிய ஒருத்தர் வந்து குண்டர்கள் சட்டத்தில் போட்டாங்கங்கிறாங்க. காவல்துறைக்கு வந்து முழு அதிகாரம் கொடுத்தால் நாட்டில் அப்பாவிகள் ஒன்றுமே தெரியாதவன் தான் தண்டிக்கப்படுவான். அதனால் யார் மேலே குண்டர்கள் சட்டம் போட்டாங்கங்கிறது முக்கியம் இல்லை. குண்டர்கள் சட்டத்தை காவல்துறை தப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவிலேயே 51% குண்டர்கள் சட்டத்தில் கைது பண்ணவன் நம்ம தமிழ்நாடு காவல்துறை தான். இவர்களுக்கு சுதந்திரமாக விடக்கூடாது. அதுக்காகத்தான் நானே சுப்ரீம் கோர்ட்டை போட்டு இந்த அதிகாரத்தை பறித்து நீதிமன்றங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் தான் குண்டர்கள் சட்டம் யாருக்கு சவுக்கு சக்கர குண்டர்கள் சட்டம் போடும்பொழுது தான் நான் எதிர்த்தேன். ஏன்னா குண்டர்கள் சட்டத்தை யாருக்கும் இது பண்ணக்கூடாது. உங்கள் குடும்பத்திலே நாளைக்கு ஒரு அப்பாவி மேலே போட்டுருவாங்க. அதனால் இவர்கள் நல்லவர்கள்ங்கிறதுக்காக நான் பேசலை. பொதுவாக குண்டர்கள் சட்டத்தில் போடுவதையே நாம் எதிர்க்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் அந்த கருத்து பதிவு செய்யப்பட்டது என்பதை இறுதிக்கட்ட கருத்தாக பதிவு செய்கிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.